கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12 வசனம். வேதவசனமுடியாக சொல்லப்பட்டிருக்கு, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வசனத்தினால தேவன் நம்மோடு பேசும்படியாக கர்த்தர் நன்றியோடு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். இந்த வசனத்தில் முக்கியமான ஒரு பகுதி அண்டர்லைன் பண்ணக்கூடிய விஷயம் என்னவென்றால், எதற்காக தேவன் ஊழியத்தை எங்கே கொடுத்தார்? உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார் என்பதை நாம் பார்க்க. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடினால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் இந்த மீட்டிங் முடிந்ததுக்கப்புறம் சில உத்தரவாதங்களை தேவன் உங்களுக்கு தரும்பொழுது, அந்த உத்தரவாதத்துக்கு பின்பதாக தேவன் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்ன? உங்களுக்கு எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்ன? உண்மையுள்ளவர்களாக இருக்கும்படியாக காணப்படுவது தேவனுடைய பார்வையில் அது பிரியமுள்ளதாக இருக்கிறது. தேவனுக்கு தேவையான ஒரு பாத்திரம் ஏதோ ஒரு படிப்பறிவில் சோத்திரம் நல்ல படித்த ஒரு மேதையாக இருக்கிற ஒரு குவாலிஃபிகேஷன், உலக பிரகாரமாக நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் ரெஸ்யூமில் நீங்கள் படிப்பு இல்லைன்னா, உங்களுக்கு முன்னாடி இருக்கிறதான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா எந்த வேலையும் உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் தேவன் அவருடைய விஷயத்தில், சபைங்கிற அனுபவத்தில், ஊழியங்கிற அனுபவத்தில், குடும்ப வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டும் என்றால் தேவன் பார்க்கிற ஒரு விஷயம், உங்களுடைய வாழ்க்கையில் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவன் விரும்புகிற காரியமாக இருக்கிறது. இன்றைக்கி தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் இந்த கொடுக்கப்படுகிற அந்த ஒவ்வொரு விஷயமும் நாம் ஆண்டவரே உண்மையுள்ளவர் என்று கருதி அடியேனுக்கு நீங்கள் கொடுக்கிறதான பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம் என்று தேவ சமூகத்தில் நன்றி உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நிறைய பேர் சாட்சி சொல்லும்போது நிறைய சில விஷயங்கள் சொல்லுவீங்க. பாஸ்டர் சில பேர்லாம் சொல்கிற ரொம்ப ஹை எண்டாக இருக்குது. ஆசாரியர்லாம் சொல்லும்போது நான் ஒரே விஷயம் சொல்கிறேன், தகுதி இல்லைங்கிறது தான் ஒரே விஷயம். ஹல்லேலூயா. தேவன் ஊழியக்காரன்கிற வார்த்தை அடிமையாக, கிறிஸ்துவுக்கு அடிமையாக, நான் என்னுடைய சஜஷன் என்ன, நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஆசாரியங்கிற விஷயத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டருக்காக ஜெபிங்க, பிரைஸ் தி லார்ட். ஆனால் நீங்கள் சாட்சி சொல்லும்போது உங்களுக்கு முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு ஆள் இருக்கிறதா? யார்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. ஊழியக்காரங்களை குறைச்சி பொடியோலம் தாழ்த்தி யாரை நீங்கள் உயர்த்துங்க? சபரி பிரதர், உங்களுக்கு ஜீவன் கொடுத்தது யார்? பாஸ்டர் இல்லை. யார் கொடுத்தா? தேவன் தான் கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. 100க்கு நான் சில சபைகளில் பார்த்தீங்கன்னா 100க்கு 90 யாருடைய வாய் தான் வருது? ஊழியக்காரங்க, ஆசாரியர். சோத்திரம். இதை கேட்கும் போதெல்லாம் சில ஜபங்கள் உண்மையாகவே தேவை, ஊழியக்காரங்களுக்கு தேவை. அது ஸ்தோத்திரம், அதில் எந்த ஒரு மறுப்பும் இல்லை. ஆனாலும் ஸ்தோத்திரம், அவருக்கு பின்னாடி கிரியை செய்கிற தேவனுடைய நாமம் இந்த சபையில் வெளிப்படும்படியாக நாங்கள் எங்களை மறைத்து தேவ ஊழியக்காரர்களாக தேவனை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியதாக கர்த்தர் அப்படியாக நிறுத்தும்படியாக கர்த்தர் நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. உண்மை தேவன் எதிர்பார்க்கிறார். என்ன விஷயத்தை தேவன் எதிர்பார்க்கிறார்? அந்த உண்மை இழந்து போகும்பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் பல போராட்டங்கள் வருவதை நாம் பார்க்குறோம். ஒரு உதாரணத்தை நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு சின்ன பையன் ஒரு டெலிஃபோன் பூத்தில் போய் ஏறி ஒரு காயின் எடுத்து டெலிஃபோன் முன்னாடி ₹1 போட்டால் அந்த நல்லா எடுத்து பிசிஓவில் போயிட்டு அந்த ஃபோனில் எடுத்துகிட்டு ஒரு வேலை கேட்குறதுக்காக அந்த ஃபோன் எடுத்து பேசுகிறார். எடுத்துகிட்டு அந்த ஓனர்கிட்ட சொல்கிறாரு, ஒரு வீட்டு வேலைக்கு சொல்கிறார், நான் உங்கள் வீட்டில் வேலை செஞ்சால் எல்லா வேலையும் மணிக்கணக்காக செய்வேன், எனக்கு உங்கள் வீட்டில் வேலை இருக்கா? அப்போ சொல்கிறார், இல்லை, எங்கள் வீட்டில் ஏற்கனவே ஒரு பையன் வேலை செய்கிறான், அவன் நல்லா உண்மையாக வேலை செய்கிறான். அப்போ அந்த பையன் கேட்டான், அவன் செய்கிற வேலையை காட்டிலும் அவன் 8 மணி நேரம் செஞ்சால் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 12 மணி நேரம் வேலை செய்கிறேன், என்ன நீங்கள் எடுத்துக்கோங்கன்றான். அப்போ இல்லை, எனக்கு இந்த பையன் ரொம்ப நல்லா உண்மையாக வேலை செய்கிறான், அவனே போதும்.
இவன் கேட்குறான், எவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்க? நான் ஒரு 5000 ரூபா சம்பளம் அவனுக்கு கொடுக்குறோம். எனக்கு 5000லாம் வேணாம், நான் 2000 கொடுத்தா போதும், 12 மணி நேரம் நான் வேலை செய்கிறேன். அவங்க ஓனர் சொல்கிறாங்க, இல்லை எங்களுக்கு யார் போதும், இந்த பையனே போதும் அப்படின்னு. இந்த டெலிஃபோன் பூத்துலேருந்து இதை யார் கேட்டுக்கொண்டிருக்காரோ, அந்த பிசிஓவில் வேலை செய்கிற ஒருத்தர் இருப்பாங்க தெரியுமா, அவர் வந்து கேட்டுக்கொண்டிருக்க, யாரா இப்படிப்பட்ட ஒரு பையன், அவர் ஓனர் சொல்கிறத காட்டிலும் இவனை நம்ம வேலைக்கு வச்சுக்கலாமே அப்படின்னு அவன் ஃபோன் பேசி முடிக்கிற வரையும் என்ன பண்ணான், வெயிட் பண்ணி கொண்டு காத்து கொண்டிருக்கிறான். அப்போது இந்த பையன் எல்லாம் நெகோசியேஷன் பேசி பேசி பார்க்குறான், ஒரு விஷயமும் அவங்க விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. ஃபோனை வச்ச உடனே இந்த ஓனர் கேட்குறாரு, ஏன்பா 12 மணி நேரம் வேலை செய்கிறேன்ற, 2000 சம்பளம் போதுன்ற, நீ ஏன் அங்கே போய் வேலை செய்கிற? உனக்கு இங்கே நல்லா வேலை செய்கிறதுக்கு நான் உனக்கு என்ன பண்ணுறேன், வேலை போட்டு தரேன், நீங்கள் வந்து வேலை பண்ணுறியா கேட்கும்போது சொன்னால், இல்லை, அந்த ஓனர் வந்து ஒரு பையன் விசுவாசமாக உண்மையாக வேலை செய்கிறான்னு சொன்னான் இல்லையா, அந்த பையன்தான் யார், நான் தான் அந்த பையன் அப்படின்னு சொல்லி அவன் எதுக்காக இதை ஃபோன் பண்ணி பேசினான்னா, ஒருவேளை இப்படிலாம் யாராவது வந்து கேட்டால் என்ன விட்டு கொடுத்துருவாங்களா அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, போய் ஒரு செக் பண்ணி இப்போ சொல்கிறான், நான் மறுபடி போய் அந்த ஓனர்கிட்ட நான் தைரியமாக என்ன சொல்லலாம், என் சம்பளத்தை கூட்டி கேட்டாலும் என்ன கண்டிப்பாக யாரை வச்சுப்பார், என்ன வச்சுக்கிறார். அப்போது இவனுக்கு நல்ல உபயோகம் உள்ள ஒரு வாழ்க்கை இருக்குது, ஆனால் அவனுக்குள்ள என்ன இல்லை, அந்த ஓனரோட பார்வையில் அவனுக்கு உண்மை இருக்குது, ஆனால் வெளிப்பிரகாரமாக பார்த்தா அந்த அவனுடைய வாழ்க்கையில் என்ன இல்லை, உண்மை இல்லை. ஸ்தோத்திரம். சில பேருடைய வாழ்க்கையும், சில விசுவாசிகளுடைய வாழ்க்கையும், சில ஊழியருடைய வாழ்க்கையிலையும் வெளிப்பிரகாரமாக உபயோகம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க, ஆனால் உண்மை இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த அதுக்குள்ளாக என்ன இருக்குது, உண்மை. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் பிசிஓக்குள்ளே அந்த பைசா போட்டு பாஸ்டர்கிட்ட என்ன கேட்டு இது பண்ணாலும் அதுக்கு பின்னாடி கிரியை செய்கிற ஒரு தேவன் பார்க்குறார். நீ உண்மையுள்ள ஒரு ஊழியனாக இருந்தால், உண்மையுள்ள ஒரு ஸ்தோத்திர கர்த்தருக்காக நீ வேலை செய்யக்கூடிய ஒரு வாஞ்சை என்றால், நீ ஒரு பாஸ்டரை பிரியப்படுத்தணும் அவசியம் கிடையாது, கூட இருக்கிற விசுவாசியை பிரியப்படுத்தணும் அவசியம் கிடையாது. கர்த்தர் உன்னை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி அவருடைய பரத்த காலத்தில் நீ அடங்கியிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மனுஷனை பிரியப்படுத்தணும் ஒரு அவசியம் கிடையாது. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் 100க்கு 90 பாஸ்டர் நீங்கள் சொன்னால் கூட அதுக்கு பின்னாடி கிரியை செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். என் பேரை ஒருத்தர் சொல்லாமல் கூட இருக்கலாம் சாட்சியா, ஆனால் தேவன் அவளை உயர்த்தணும்னு நினச்சனா கர்த்தர் கண்டிப்பாக உயர்த்துவார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வெளிப்பிரகாரமான தோற்றத்தை பாற்றல்ல தேவன் அங்கே ஊழியத்தில் ஏற்படுத்துவது. ஆண்டவர் சொல்லுகிறார், பேசலாம், என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடினால் அவரை ஸ்தோத்திரிக்கிற நல்ல கரம் உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ எந்த பிசிஓவில் போயிட்டு நீங்கள் ஒரு காயின் போட வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. முழங்கால் படிட்டு, ஆண்டவரே உண்மையுள்ளவனாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என்னுடைய பேச்சில் ஒரு உண்மை இருக்கட்டும், என் குடும்ப ஜீவிதத்தில் என்னுடைய மனைவி கிட்ட பேசுகிற சில காரியங்கள் உண்மை இருக்கட்டும், புருஷன்கிட்ட பேசுகிற காரியத்தில் உண்மை இருக்கட்டும், என் செல்ஃபோன் கான்டாக்டில் சில உண்மை இருக்கட்டும், என்னுடைய பார்வையில் சில உண்மை இருக்கட்டும், என்னுடைய ஊழியத்தில் சில உண்மைகள் இருக்கட்டும், என்னுடைய எல்லா விஷயத்திலும் கர்த்தாவே உண்மையில் இருக்கிற அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் கர்த்தர் மகிமையாக தேவன் உங்களை கொண்டு போவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உண்மையாக கர்த்தருக்காக விசுவாசமாக வீரர்களாக இருந்த வீரர்களை எபிரேயர் 11 அதிகாரத்தில், புதிய ஏற்பாட்டில் நம்ம எல்லாம் படிக்க வேண்டாம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எபிரேயர் 11 அதிகாரத்தில் விசுவாச வீரர்களை குறித்து பெரிய ஒரு அட்டவணையை கர்த்தர் கொண்டு வருகிறார், பவுல் கொண்டு வருகிறார். அப்போ பவுல் அங்கே பெரிய அட்டவணை கொடுத்து இவங்களாம் விசுவாசத்தில் ராஜ்யத்தை அவங்க எல்லாம் மேற்கொண்டாங்க, விசுவாசத்தில் அவங்க பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் செய்தாங்க, செங்கடலை பிளந்தாங்க, அங்கே காணாதவர்களை குறித்து போனாங்க, தேவ ஜனத்தை துன்பத்தை அனுபவிக்கும்படியாக தெரிந்து கொண்டாங்க. இப்படியாக கிதியோன் எல்லாம் அப்படி எல்லாம் ஒன்றுனா சொல்லி பெரிய காரியங்கள் எல்லாம் எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்குது. இவங்க எல்லாம் கர்த்தருக்காக உண்மையாக வாழ்ந்த யார், பரிசுத்த வான்களாக இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அதே போல 2 சாமுவேல் 23 அதிகாரத்தில் தாவீதுக்கு உண்மையாக இருந்த
ஒரு பலத்த வீரர்களை நாம் பார்க்கிறோம். 37 பேர் அங்கே 2 சாமுவேல் 23 அதிகாரத்தில் எங்கள் வீட்டில் வாசித்து கொள்ளுங்க. எப்படி எபிரேயர் 11 அதிகாரத்தில் விசுவாச வீரர்கள் அங்கே சொல்லப்பட்டதோ அதே போல பழைய ஏற்பாட்டில் விசுவாச வீரர்கள் அந்த 2 சாமுவேல் 23 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 37 பேர் பலத்த வீரர்கள் அங்கே காணப்பட்டிருந்தார்கள். ஆனாலும் தாவீதுக்கு உபயோகம் இருந்த ஒரு முக்கியமான ஒரு ஆளுதான் பிரைஸ் தி லார்ட் யோவாப் என்கிறதான படைத்தலைவன். நல்ல கவனிங்க. தாவீதுனா டக்குன்னு மைண்டில் எல்லாருக்கும் வருதுன்னா யோனத்தான் டக்குன்னு மைண்டில் வரும். அவனுடைய கூட இருக்கிறதான படைத்தலைவன் யார் நல்ல மைண்டில் வரும்? யோவாபு மைண்டில் வரும். ஆனால் தாவீது கூட எல்லா யுத்தங்கள்லையும் கூட இருந்து தாவீதுக்கு ஒரு நல்ல கவுன்சிலராக இருந்த ஒரு படைத்தலைவனோட பேர் இந்த 37 பேருடைய அட்டவணையில் யோவாபோட பேர் இல்லை. நீங்கள் உபயோகமாக இருக்கிறதெல்லாம் விஷயம், கர்த்தருக்கு உண்மையாக இருக்கீங்களாங்கிறது தான் விஷயம். பழைய ஏற்பாட்டில் தாவீதுக்கு யோவாபு உண்மையாக இல்லைங்கிறதுக்கு சில விஷயத்தை நாம் பார்க்கும் பொழுது பாருங்கள், யோவாபு உபயோகமாக இருந்த சில விஷயம் இருக்கிறது, உண்மையாக இல்லாத சில விஷயம் இருக்குது. முதலாவது உபயோகம் உள்ள ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். அதில் நீங்கள் கூட யோசிப்பீங்க, இதுக்கெல்லாம் உபயோகமாக இருக்க முடியுமா தாவீதுக்கு? யோபுக்கு கையில் ஒரு டெத்து பெனால்ட்டியை எழுதி தாவீது என்ன பண்ணுகிறார்? கொடுக்குறார். தாவீது யுத்தத்துக்கு போகிற நேரத்தில் யுத்தத்துக்கு போகாமல் மாடியில் என்ன பண்ணுகிறார்? எல்லாம் அப்படியே ரிலாக்ஸேஷனாக. நான் சொல்லுகிறேன், யுத்தத்துக்கு போகிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்? சத்தமாக சொல்லுங்கள். யுத்தத்துக்கு போகிற நேரத்தில் நம்முடைய யுத்தம் என்ன? நம்முடைய யுத்தம் என்ன? ஜெபம். ஜெபத்துக்கு போகிற நேரத்தில் ஜெபத்தில் இல்லாமல் மாடியில் இவங்க என்ன பண்ணுறாங்க? வாக்கிங் போகும்போது இப்போ நடக்கிறது என்ன? தேவையில்லாத ஒரு காரியத்தை பார்த்து, பட்சேபாலை பார்த்து அப்படி என்னாச்சு? பாவத்தில் விழுந்து அந்த பாவம் என்ன ஆகுது? இப்போ கர்ப்பம் தரிக்குது. கர்ப்பம் தரித்து இப்போ உரியா பாருங்கள், தாவீது சொல்லுகிறா, நீ போய் வீட்டில் போய் இரு. அப்படியாவது இந்த பேர் யாருக்கு மாற்றி விட்டுலாம்? இந்த இனிஷியலை உரியா பேரில் மாற்றி விட்டலான்னு சொல்லி அவன் என்ன சொல்கிறான்? முடியவே முடியாது. யுத்தம் இருக்கும்போது நான் வீட்டுக்கு போனோம், ப்ரேயர் மீட்டிங் இருக்கும்போது நான் எப்படி வீட்டில் இருக்கோம் அப்படின்னு யாராவது சொன்னால் நல்லா இருக்கும். என்ன சொல்லணும்? ப்ரேயர் மீட்டிங் இருக்கும்போது நான் எப்படி வீட்டில் கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும்? நான் முன்னாடி இந்த சபையில் அனௌன்ஸ்மெண்ட்டில் என்னோடய அண்ணன் அறிக்கை வாசிப்பார். எப்படி அறிக்கை வாசிப்பார்னா, எழுதி கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு வாரமும் வாசிக்கணும். புதன்கிழமை பைபிள் ஸ்டடி வராதவர்கள், எங்கள் சபையில் ஒவ்வொரு புதன்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்குது. சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டத்துக்கு வராதவர்கள், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு சரியான நேரத்துக்கு வராதவர்கள், இவர்கள் கர்த்தருடைய வருகையில் கைவிடப்பட்டவர்கள் என்று சொல்லி தான் அனௌன்ஸ்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. இது ஒவ்வொரு வாரமும் வாசிப்பாங்க. சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஒவ்வொரு வாரமும் வாசிப்பாங்க. என்ன வாசிப்பாங்கன்னா, புதன்கிழமை பைபிள் ஸ்டடி வராதவர்கள், ஞாயிற்றுக்கிழமை காத்திரு கூட்டத்துக்கு வராதவர்கள், சபைக்கு சரியான நேரத்துக்கு வராதவர்கள், கர்த்தருடைய வருகையில் கைவிடப்பட்டவர்கள் அப்படி சொல்லி ஆரம்பிப்பாங்க. இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாம் ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லா புதன்கிழமையும் பைபிள் ஸ்டடிக்கு வருவாங்க. எல்லா சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டத்துக்கும் வருவாங்க. எல்லா ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு ஆராதனா 8:30 மணிக்கு உட்காருவாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்படி இந்த காலங்கள் எல்லாம் போயிடுச்சு. அந்த காலங்கள் எல்லாம் போய் இப்போ எல்லா காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. என்ன மாறினாலும் பிரைஸ் தி லார்ட், நமக்கு கொடுக்கப்பட்டதான அந்த உத்தரவாதத்தை உண்மையுள்ள ஒருத்தர் இருந்தால் அவர்கள் மூலமாக அநேகரை இந்த உண்மையான சத்தியத்துக்குள்ளாக கர்த்தர் கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு ஆள் கரெக்டாக உண்மையாக நீங்கள் பாருங்கள், ஜெபிச்சு பாருங்கள். அந்த 1 2 ஆகும், 2 4 ஆகும், 4 6 ஆகும். அப்படி மல்டிப்ளை பண்ணக்கூடிய ஒரு நல்ல தேவன் பிரைஸ் தி லார்ட் உண்மையிலோனே என்று எண்ணி கர்த்தர் அந்த மகிமையான ஊழியத்தை தேவன் தந்திருக்கிறார். இப்போது தாவீது மேலே உட்காந்து பார்த்து உரியாவுக்கு டெத் பெனால்ட்டி கொடுக்கணும்னு சொல்லி எழுதி யார் கையில் கொடுக்குறா? யோனத்தான் கையில் கொடுக்கல, யோபு கையில். எப்படி போச்சு? உரியா கையிலே கொடுத்து உரியா கொண்டு போகிறாரு. நினச்சிருந்தேன் என்கிட்ட ஏதாவது ஒரு சீக்கிரட்டாக ஒன்று கொடுத்தா இது அவர் தெரியும். இதை எடுத்து எங்கே போனோம்? நான் யுத்தத்தில் இருக்கிற
யோப் கையில் அவனுடைய டெத்து பெனால்ட்டியை எடுத்துகிட்டு போய் கையில் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. உங்களே நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். என் சாவு லெட்டரை நானே எடுத்துகிட்டு போய் யார் கையில் கொடுக்குறேன்? நினச்சிருந்த நம்ம ஆட்கள் வந்து அந்த என்வலப்பு வீட்டுக்கு வரும். அது மணி ஆர்டர்லாம் அந்த காலத்தில் இருக்குது. எவ்வளோ பைசா போஸ்ட்மேன் என்ன பண்ணுவான், போஸ்ட்மேன் திறக்கும் போது சைடில் எவ்வளோ வந்திருக்கும், கொஞ்சம் லைட்டாக கிழிஞ்சிருக்கும். அந்த காலத்தில் சொல்லுவாங்க என்வலப் கவரை யாருக்கு வந்ததோ அவங்க தான் ஓப்பன் பண்ணணும். இப்போ உரியா எவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லாக இருந்திருக்கான் பாருங்கள். வீட்டுக்கு போகல, அவன் மனைவியோடு அங்கே அந்த காரியத்துக்காக சந்தோஷமாக இருக்கணுங்கிற விஷயத்துக்கு போகல. அவனுக்கு என்ன பிரதானமாக இருந்துச்சு? யுத்தம் இருக்குது, நான் எப்படி யுத்தத்தை விட்டு போகிறது. அதை எழுதி தாவீது கொடுக்கும்போது, அந்த எடுத்து யோவாபு கையில் கொடுக்கும்போது யோவா அதை பிரித்து பார்க்குறாரு. நின்று முன்னாடி உரியா நின்றுட்டுருப்பார். யோவா படிக்கிறாரு, நீ போய் யுத்தத்தில் உரியாவை முன்னாடி நிறுத்தி அவன் சாவறதுக்கு என்ன பண்ண, கரெக்டாக முன்னாடி நிறுத்தி. படிக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, உரியாவை பார்க்குறாரு, படிக்கிறார். அதை அப்படியே மடக்கி உரியாவை என்ன பண்ணுறாங்க, முன்னாடி யுத்தத்தில் அனுப்புகிறாங்க. அவன் மடிந்து போகிறான். மடிந்து போன செய்தியை யோவாப் எடுத்து என்ன பண்ணுறான், தாவீது கொண்டு வருது நாம் பார்க்குறோம். பிரைஸ் தி லார்ட். அப்போ பாருங்கள், யோவாபுடைய விஷயத்தில் யோவாப் நினச்சிருக்கலாம், யுத்தத்தில் நேரத்தில் யார் முக்கியமாக வரணும்? தாவீது தான் யுத்தத்தில் வரணும். எங்கே இருக்கிறாரு? யுத்தம் பண்ணாமல் பத்சேபால்கிட்ட ஒரு தவறு பண்ணிவிட்டு அவன் புருஷனை கொல்றதுக்கு என் கையிலே கொடுத்து அனுப்புகிறான், அவன் கையிலே கொடுத்துருக்குறான்னு சொல்லி யோவாபு ஒன்னதாயா சாவடிக்க போகிறாங்க, நீ வந்து நிற்கிற, போ ஓடி தப்பிச்சுக்கோன்னு சொல்லலை. அவன் என்ன பண்ணான், ராஜாவுக்கு கீழ்பட்டு எவ்வளோ உண்மையாக இருந்திருக்கிறாங்கிறத, அவன் உபயோகமாக இருந்திருக்காங்கிறத நீங்கள் பார்த்துங்க. யோவாபு அப்படிப்பட்ட யோபு தன்னுடைய வாழ்க்கையில் அவனுடைய பேர் வராமல் நஷ்டப்பட்டதுக்கு காரணம் ஒன்று ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிப்போம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ம் 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 சாலமோனுக்கு வந்து தாவீது அறிவுரை கொடுக்கிறார். உண்மையுள்ள நற்குணமுள்ள நீதியுள்ள அப்னேரையும் அமாசேயும் என்ன பண்ணான், யோவாபு தாவீதோட பர்மிஷன் இல்லாமல் கொன்று போட்டு உண்மையிலிருந்து தன்னை கெடுத்து கொண்டான். 2வது, யோவாபு கேட்க, படை வீரர்கள் எல்லாம் கேட்க தாவீது சொல்கிறார், எனக்கு விரோதமாக அப்சலோம் எழும்பி வந்திருந்தாலும் அப்சலோமை நீங்கள் எப்படி நடத்தணும், மெதுவாக, பிள்ளையாண்டான் மேலே கொஞ்சம் மெதுவாக நடத்தணும் என்று சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது, இப்போது மரத்தில் தொங்கி கொண்டிருக்கிறார். யார்? எதனால் தொங்கி கொண்டிருக்கிறார்? எது மாட்டிகிட்ருக்கு? பாஸ்டர் முடி வெட்ட சொல்லும் போது வெட்டினா நல்லது இல்லை, நீ அந்த இடத்துல தான் தொங்கணும். பிரைஸ் தி லார்ட். அப்சலோம் அவன் வெளிப்பிரகாரமாக அழகாக இருக்கலாம், ஆனால் அவனோட முடிவு எப்படி இருந்துச்சு, மரத்தில் போய் அந்த நீளமான முடி ஆண்களுக்கு அவமானமாக இருக்கிறது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு கொரிந்தியர்ல. அப்போது இந்த நீளமான முடி எங்கே போய் நிற்கிது, சிக்கி மரத்தில் போய், கருவால மரத்தில் போய் சிக்கி நிற்கிது. அந்த படை வீரன் பார்க்குறான், தாவீது சொல்லியிருக்கிறார், பிள்ளையானாண்ட நீ வந்து பட்சமாக நடத்தணும், மெதுவாக நடத்தணும் அப்படிங்கிறதுனால கொல்லவே இல்லை, பயந்துட்டான். யார்? கொல்ல வேண்டியவன். யோப் சொல்கிறாரு, இந்த செய்தி சொல்கிறதுக்கு பதிலாக நான் உனக்கு பொற்காசுகளை கொடுத்துருப்பேனே, நீ அவனை கொன்னுட்டு வந்துருத்துனா உனக்கு நான் என்ன கொடுத்துருப்பேன், பைசா நான் கொடுத்துருப்பேன். அவன் சொல்கிறான், நீ 1000 பொற்காசுகள் கொடுத்தாலும் நான் யாரை கொல்ல மாட்டேன், அப்சலோம். ஏன்னா தாவீதுக்கு விரோதமாக என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை சொன்னால் கூட யோவாப் என்ன பண்ணுறான், போய் அப்சலோமை போய் கொன்று விடுவதை நாம் பார்க்குறோம். அதுக்கப்புறம் யோவாபு செய்திக்கு அனுப்பும் பொழுது தாவீது அழுது பயங்கரமாக இருக்கும்போது யோவாபு சொல்கிறாரு, ஆலோசனை கொடுக்குறாரு, இப்படி நீ அழுது போனால் இஸ்ரவேலில் இருக்க ஜனங்க எல்லாரும் என்ன ஆகிடுவாங்க, சோர்ந்து போயிடுவாங்க, நாங்களும் உங்களை விட்டு போயிடுவோன்ற மாதிரி பேசும்பொழுது தாவீது வேறு வழி இல்லாமல் ஜனங்கள் மத்தியிலே தன்னை வெளிப்படுத்துறது நாம் பார்க்குறோம். பிரைஸ் தி லார்ட். அப்போது நம்முடைய யோவாபை போல நம்ம பல காரியங்கள் தாவீதுக்கு கூட இருந்தாலும்
தேவன் அதை அங்கீகரிக்கலை. யோவாபோட முடிவு அது ஒரு பயங்கரமான ஒரு முடிவாக சாலமோனுடைய காலத்தில் முடிந்தது. அப்படிப்பட்ட முடிவு நமக்கு வேண்டாம், அப்படிப்பட்ட ஊழியம் நமக்கு வேண்டாம், அப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு வேண்டாம். மாறாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்குற ஒரு விஷயம், உண்மையுள்ளவன் என்று எண்ணி கர்த்தர் இந்த ஊழியத்தை நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. நல்ல பாட்டு பாடுறதுனாலையோ, நல்ல பிரசங்கத்தினுடைய திறமை இருக்கிறதுனாலையோ, நல்ல உங்களுக்கு பல விஷயங்களில் சில டேலண்ட் இருக்கிறதுனாலையோ, நீங்கள் அதெல்லாம் யூஸ்ஃபுல்லான விஷயந்தான். நல்ல பாட்டு பாடுறதுலாம் நல்ல யூஸ்ஃபுல்லான விஷயந்தான். ஆனால் உண்மை அதுக்கு பின்னாடி இருக்கிறதா என்பதை தான் தேவன் சோதித்து அறிகிற நல்ல வல்ல தேவனாக இருக்கிறார். அதனால் கர்த்தர் நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு வசனத்தை நான் வாசிக்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். லூக்கா 10:17. 70 பேர் இல்லையா? ஆ ம் 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 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 70 பேரை சீஷரில் கிராமங்களில் போய் சுவிசேஷம் சொல்லும்படியாக அனுப்புகிறார். அதனுடைய 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே நாம் பார்க்கும்பொழுது, அறுப்புக்கு மிகுதி வேலையாட்கள் கொஞ்சம் என்று சொல்லி புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்கு அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி இந்த 70 பேர் கிராமங்களில் போய் பெரிய பெரிய காரியங்களாம் செய்கிறாங்க. 70 பேர் வரும்போது சோர்ந்து போய் வரல, வரும்போது நிறைவோடு வராங்க. ஊழியத்துக்கு போனால் பாஸ்டர் அங்கே நல்ல சாப்பாடு கிடைக்குமா, நல்ல அந்த பாஸ்டர் நல்ல சாப்பாடெலாம் வைப்பாங்களா, அதுதான் நம்முடைய இதாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் முக்கியம். ஊழியத்துக்கு போய் நல்ல நிறைவோடு வராங்க. என்ன நிறைவோடு வராங்க? சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன் என்று இயேசு சொல்கிறார். 70 பேரை பாஸ்டர் நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான். உங்கள் ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியமாக இருந்துச்சு? மகிமையான ஊழியம். இங்கே நம்ம ஆட்கள் இங்கே ஒரு சாத்தானை பார்த்தா அப்படியே நடுங்கி சோத்திரம், அப்படியே ஜன்னி ஃபீவர் வந்துடும். அப்படி அல்ல. 70 பேர் சாத்தானை எதிர்க்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குது? சோத்திரம். ஊழியத்தில் உண்மையாக இருந்ததுன்னா, நீ எப்பேற்பட்ட பேயாக இருந்தாலும் உன்னுடைய உண்மையை ஆண்டவர் காண்கிறார். உபயோகம் முக்கியம் அல்ல, உண்மையை கண்டு எல்லா சாத்தானும் நடுநடுங்கக்கூடியதான ஊழியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சாவையும் நோயையும் பேயையும் ஜெயிக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறபடினால் எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். பேயை குறித்து பயப்பட வேண்டாம். ஊழியத்தில் பல போராட்டங்கள் வரும், அதையெல்லாம் குறித்து பயப்பட வேண்டாம். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மின்னலை போல சாத்தானை கீழே வர வச்சாலும், பேயை நீ ஓட்டினாலும், சர்ப்பத்தை எடுத்தாலும், வியாதியை நீக்கக்கூடிய வல்லமை இருந்தாலும், உங்களுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லைன்னா, உண்மையான ஊழியக்காரனாக இல்லைன்னா, உங்களுடைய ஊழியமோ உங்களுடைய எல்லா காரியமும் தோல்வி அடைந்ததாக இருக்கும் என்பதை இயேசு கிறிஸ்து இங்கே வலியுறுத்ததை நாம் பார்க்குறோம். எதற்காக நம்ம பரவசப்படணும்? நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கணும். ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய எல்லாருடைய பேர் எழுதப்படும்படியாக எல்லா நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் கரங்களை உயர்த்தி என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. நம்ம அதிசயம் அற்புதத்தை கண்டு பரவசப்படுகிற கூட்டம் அல்ல. சோத்திரம். அது நமக்கு நம்முடைய ஒரு விஷயத்தில் ஒரு பார்ட் ஆஃப் த ஒரு மினிஸ்ட்ரி தான். அது ஒரு ஊழியத்தில் ஒரு வகையான ஒரு ஊழியம் தான். தவிர அதை காட்டிலும் ஆண்டவரே எங்களுடைய பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும்படியாக எங்களுடைய அப்படிப்பட்ட அனுபவத்துக்கு நேராக உண்மையுள்ளவன் என்று எண்ணி கர்த்ததாமே பெரிய காரியம் நம்முடைய வாழ்க்கையை செய்வாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்கு? ஹல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ ஜீவ புஸ்தகத்தில் பேரில் எழுதப்படாதவருடைய ஊழியத்திலும் என்ன நடக்குது? அதோடைய இன்னொரு மர்மம் தெரியுது உங்களுக்கு? ஜீவ புஸ்தகத்தில் பேர் இல்லாதவர்களுடைய ஊழியத்தில் என்ன நடக்குது? அதிசயம் நடக்குது, அற்புதம் நடக்குது. சாத்தானும் என்ன பண்ணுறான்? வானத்திலிருந்து கீழே விழக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குது? அப்படிப்பட்ட ஊழியர்களும் இருக்கிறாங்க. ஆனால் தேவன் எந்த ஊழியத்தை அங்கீகரிக்கிறார் என்றால், உண்மையும் உத்தமமான எஜமான் என்று சொல்லணும். உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே உள்ளே பிரவேசின்னு சொல்லணும். உபயோகமான ஊழியக்காரனே உள்ள பிரவேசின்னு சொல்லலை. என்ன சொன்னார்? உண்மையுள்ள ஊழியம். உண்மை இருக்கா? தனிப்பட்ட வாழ்க்கையில், பேச்சில், நடக்கையில், விசுவாசத்தில், கொடுக்கல, வாங்கல, எல்லாத்துலேயும் உண்மை இருக்கா? நீங்களே கொஞ்சம் சுயம் ஆராய்ஞ்சு பாருங்கள். புருஷன் மனைவிக்கு உண்மையாக இருக்கிறீங்களா? மனைவி புருஷனுக்கு உண்மையாக இருக்கிறீங்களா? எல்லாம் நீங்களே உங்களை சோதனை பண்ணி பாருங்கள். எவ்வளோ பாவம் செய்தாலும் பரவாயில்ல என்று சொல்லி காம்ப்ரமைஸ்டாக வாழக்கூடிய ஊழியங்கள் அல்ல நம்ம தேவன் சொல்கிறார், பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கணும். அதுக்கு நேராக உண்மையாக ஆண்டவரே இந்த பரிசுத்தத்துக்கு நேராக எங்களை வழிநடத்துங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கிறவர்களாக நாம் காணணும். இன்றைக்கி தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் எல்லாம் கொஞ்சம் சோதனை பண்ணி பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையில் உண்மை இருக்கா? பிரைஸ் தி லார்ட். புருஷனும் மனைவியும் தனியாக வாழ்கிற அந்த வாழ்க்கையில் உண்மை இருக்கிறதா? பிரைஸ் தி லார்ட். அது உண்மையான விஷயமா? தேவன் அதை அங்கீகரிப்பாரா என்பதை நீங்களே கொஞ்சம் சுயம் சோதனை பண்ணி பாருங்க. கிறிஸ்துவத்தில் எங்கே பார்த்தாலும் அங்கே விவாகரத்து நடந்து கொண்டு நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். தேவன் தந்த அந்த குடும்ப ஜீவியத்தில் நீங்கள் பரஸ்பரம் உண்மையாக இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் கொஞ்சம் சோதனை செய்து பார்க்கும்படியாக தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மை அவசியம். அந்த காலத்தில் அந்த கிச்சனில் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு அஞ்சலை பெட்டிலையும் மனைவிமார் என்ன பண்ணுவாங்க? பைசா போட்டு வைப்பாங்க. அது யாருக்கு தெரியாது? நம்ம எங்கே அந்த காலத்துக்கு புருஷன்லாம் இப்போ கிச்சன் போனதே கிடையாது. இப்போ இருக்கிற காலத்தில் புருஷன் தான் கிச்சனில் இருக்காங்க, மனைவி எங்கே இருக்கிறாங்க? அப்படி இருக்காங்க. சோத்திரம். பைசா இப்போ யார் ஹேண்டில் பண்ணுறது? ஃபுல்லாக மனைவி தான். இப்போ புருஷன் இப்போ என்ன பண்ணுறது? சொல்லு மடியன்னு கேட்குறேன்ற மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க? அடிமையாக இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சுயம் யோசிச்சு பாருங்கள், உண்மையாக இருக்கிறீங்களா? சாத்தானுடைய ஒரு சூழ்ச்சி என்ன தெரியுமா? பெண்ணை ஆணை போலவும் ஆணை பெண்ணை போல கொண்டு வரது தான் சாத்தானுடைய சூழ்ச்சி. இதுதான் இதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். அப்போது நம்ம தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் சொல்ல வந்த காரியம், அப்போது மனைவிக்கு என்ன இருக்குது? எப்படியா சேர்த்து 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 வச்சு இப்போது என்ன வாங்கணும்? அந்த காலத்தில் சரணா ஸ்டோர்ஸ்லாம் கிடையாது. அப்போது இவங்க வீட்டுக்கு நேராக ஒருத்தர் சைக்கிளில் வருவாங்க, சாரி எடுத்துகிட்டு வருவாங்க. வீட்டுக்கு தெரியாமல் என்ன பண்ணுவாங்க? அந்த அஞ்சலை பெட்டிலேருந்து ஒன்று ஒன்றா பைசா எடுத்து என்ன பண்ணுவாங்க? அந்த சாரியை வாங்கி, அப்போ புருஷன்காரன் கேட்பான், இது எங்கேருந்து வந்த சாரி? ஓ, இது அந்த பக்கத்து வீட்டில் அவங்க எனக்கு என்ன பண்ணாங்க? கொடுத்த சாரி. அப்போது அதில் என்ன இல்லை? ஒரு உண்மை இல்லை. சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? எல்லாத்துலேயும் ஒரு டிரான்ஸ்பரன்சி. உங்களுடைய கணக்கு வழக்குகளையும் சரி, உங்களுடைய குடும்ப ஜீவிதத்திலையும் மனைவியும் புருஷனும் என்னென்ன காரியங்களில் உண்மையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, ஸ்தோத்திரம், அந்த காரியத்தில் உண்மையாக இருப்பது உங்களுடைய வாழ்க்கையில் அது நல்லது, ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். குடும்பத்தில் அநேக குடும்பம் ஒன்றா இருக்குது ஃபிசிக்கலாக, ஆனால் தனிப்பட்ட முறையில் ஆவியில் அவங்க எல்லாம் செப்பரேட்டடாக தான் இருக்கிறாங்க. சில பேர் சரீரத்துலேயும் செப்பரேட்டடாக இருக்காங்க, ஆவியிலும் செப்பரேட்டடாக தான் இருக்கிறாங்க. அது பெரிய ஒரு ஆக்கினி. ஆனால் குடும்ப ஜீவிதத்தில் மனைவியும் புருஷனும் ஸ்தோத்திரம் அவர்களுக்குள்ளாக ஒரு ஒருமனை இல்லை என்றால், ஒரு வீடியோ நான் பார்த்தேன். அதில் வீடியோவில் ஒரு கிறிஸ்துவ கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்தில் புருஷன் மனைவி கை கோத்து சொல்கிறார்கள், சுகத்திலும் சுகவீனத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் மரணம் நம்மை பிரிக்க வர எல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றுனா அந்த மனைவி என்ன பண்ணிகிட்ருக்கு? ஒன்றுனா சொல்லிகிட்ருக்கு, எனக்கு விவாக புருஷனுக்கு சகலத்திலும் கீழ்ப்பட்டிருப்பேன். அந்த பொம்பளைக்கு சொல்கிறதுக்கு ரெடி இல்லை. பாஸ்டர் ரெண்டாவதையும் சொல்கிறாரு. இது ஒரு பெந்தைகோசை கல்யாணத்தில் என்னதான் சொல்கிறேன். சோத்திரம். புருஷனுக்கு விவாகம் மனைவியாக எல்லா சகலத்தும் கீழ்ப்பட்டிருப்பேன்னு சொல்கிறதுக்கு பாஸ்டர் இது மட்டும் சொல்ல மாட்டேன். என்னது? ரெடி இல்லை.
ஸ்டேஜில் நடந்த விஷயம் உங்களுக்கு வேணும் அனுப்பி தராத. நம்ம மனைவி காமிச்ச அந்த வீடியோ. இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் வந்து இது விவாக ஸ்டேஜில் எப்படி சொல்லுது, அந்த பையனுடைய லைஃப் பின்னாடி எப்படிலாம் இருக்குங்கிறத நான் யோசித்து பார்க்கும்போது எதுக்கு ரெடி இல்லை, எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கிறேன், ஆனால் எதுக்கு ரெடியாக இல்லை, கீழ்ப்படிகிறதுக்கு ரெடியாக இல்லை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் எதிர்பார்க்குற விஷயம், நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும். அநேக ஊழியரில் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நம்ம தங்களுடைய தாளந்துகளை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க, தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி கொண்டு இருக்காங்க. ஆனாலும் பிரைஸ் தி லார்ட், தேவன் எதிர்பார்க்குற விஷயம் உண்மையும் உத்தமமாக ஊழியம் செய்கிற ஊழியத்தை தான் கர்த்தர் அங்கீகரிப்பார். ஹல்லேலூயா. ரொம்ப துக்கத்தில் சொல்கிறேன், பல ஆட்களோடு ஐக்கியம் வைத்து சொந்த மனைவியை கொன்ற ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. கேரளாவில் நடந்த சம்பவம் சொல்கிறேன். அது பெரிய ஒரு நியூஸ் ஆச்சு. இனியொருத்தர் கூட வாழ்கிறதுக்கு சொந்த மனைவியை கொன்ன ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. இது நடந்த சம்பவம். விசுவாசிக்கு சொல்லும்போது ஊழியக்காரங்களை அட்ரஸ் பண்ணணும் இல்லையா? பிரைஸ் தி லார்ட். 2-3 மனைவி வைத்து கொண்டு ஊழியம் செய்யக்கூட ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. கேட்டால் ஒரே விஷயம் என்ன தெரியுமா? தேவன் எல்லாத்தையும் உனக்கு ஒரு ஆக்கினி இருக்குது. பிரைஸ் தி லார்ட். நீ உபயோகமாக ஊழியம் பண்ணலாம், சாத்தான ஓட்டலாம், அதிசயம் செய்யலாம், அற்புதம் செய்யலாம், ஆனால் அவனுடைய ஆக்கினி உன்னுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லை என்பதை இந்த காலையில் பிரைஸ் தி லார்ட் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? பென்னிஹின் தன்னுடைய ஊழியத்தை பயங்கரமாக செய்த ஒரு நபர் தான் பென்னிஹின். அவருடைய குடும்பம் விவாகரத்தில் போய் அதையும் நம்ம ஆட்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அங்கீகரிக்கிறவங்களா இருப்பாங்க. ஓ சரி, டிவோர்ஸ் ஆச்சு, அதுக்கு என்ன, அவங்க குடும்பத்தில் பிரச்சனை, அவங்க ஊழியம் பண்ணுறாங்க, பண்ணட்டும். ஆனால் பைபிளில் அதுக்கு என்ன இல்லை இடம். உங்கள் அபிப்பிராயத்தில் இடம் இருக்கலாம், கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துப்பா, நம்ம ஏன் நியாயம் இருக்கணும். அவர் கடைசியாக சொன்ன விஷயம், என் கடைசியாக இத்தனை வருஷம் ஊழியம், இத்தனை நாள் கோட்டை தூக்கி எல்லாரும் மேலே அடித்து லட்சம் கோடிக்கணக்கான ஜனங்கள் பார்க்கக்கூடிய ஊழியம் தான் யார்? பென்னிஹினோட ஊழியம். அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? என்னுடைய கரிஸ்மெட்டிக் காஸ்பல் என்கிறதான தவறாக ஜனங்களை வழிநடத்துறதுக்காக நான் வருத்தப்படுகிறேன்னு சொல்லி யார் சொல்கிறா? பென்னிஹின் சொல்கிறா. அப்போது பெரிய பெரிய காரியங்கள் நம்ம ஆட்கள் வந்து இப்படி கோட்டை தூக்கி போட்டால் 10 பேர் விழுந்தா ஐயோ இந்த மாதிரி ஒரு ஊழியக்காரர், அது பின்னாடி என்ன இருக்குங்கிறது நம்ம என்ன பண்ணணும்? நிதானித்து ஆராய்ந்து அறியணும். பிரைஸ் தி லார்ட். அப்படி நம்ம விழக்கூடிய இடமோ பிரைஸ் தி லார்ட் பிசாசெல்லாம் கீழ்ப்படுகிறாங்க, அப்படிப்பட்ட அனுபவத்துக்கு நேராக நம்மளை பரவசத்தைப்படுத்தாதபடிக்கு நீ பரவசத்தோடு சில விஷயங்கள் மனதில் வைத்திருப்பாய் என்றால் ஆண்டவர் கேட்கிறார். பிரைஸ் தி லார்ட். உபயோகமான பல காரியங்கள் அல்ல முக்கியம், உண்மையுள்ள ஒரு ஊழியராக இருக்கும்படியாக கர்த்தர் இந்த காலையில் நம்மோடு கூட பேசுகிறபடினால் கர்த்தர் நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனங்கள்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லா ஊழியத்தில் கர்த்தர் உங்களை உபயோகமாக பாத்திரமாக எடுக்கிறத காட்டிலும் உங்களை எப்படி கர்த்தர் கொண்டு வரணும், எப்படி கொண்டு வரணும், போகும்போது அந்த மனசில் எப்பவுமே நீங்கள் வச்சுக்கோங்க, ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் நல்லது தான், அதை காட்டிலும் உபயோகம் உள்ள ஒரு பாத்திரவானாக தேவன் நம்மை நடத்தும்படியாக தான் படிக்கிறோம். அந்நாட்கள் அநேகர் என்னை நோக்கி, கொஞ்சம் நஞ்சம் பேர் இல்லை, அமெரிக்காவில் சில பேர் கற்றுவாங்க, துபாயில், இங்கிலாண்டில், இந்தியாவில் இன்னும் நிறையா, சென்னையில் நிறைய பேர் கற்றுவாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? உங்களுடைய நாமத்தினால நான் என்ன பண்ணேன், தீவிரத்தில் பெரிய மீட்டிங் நடத்தணும் அல்லவா, வீல் சேர்லேருந்து நிறைய பேரை எழும்பி வீடியோலாம் நம்ம நிறைய பேருக்கு அனுப்பணும் இல்லையா. ஆண்டவர் சொல்லுவார், இதெல்லாம் நல்ல சன் டிவியில் வந்தது, புதிய தலைமையில் வந்தது, இதிலெல்லாம் பப்ளிஷ் ஆச்சு. ஆனால் எங்கே பப்ளிஷ் ஆகலை? பரலோகத்தில் பப்ளிஷ் ஆகலை. பல நியூஸ் சேனல் வந்துச்சு, ஏஞ்சல் டிவியில் வந்துச்சு, அற்புதம் டிவியில் வந்துச்சு, ஆசீர்வாதம் டிவி வந்துச்சு, இனி என்னென்ன டிவி இருக்கோ எல்லா டிவிலையும் வந்துருச்சு. ஆனால் எந்த டிவியில் வரல?
பரலோகத்தில் வரலை. பிரைஸ் தி லார்ட். நம்ம வெளிப்படுத்தாதபடிக்கு நம்ம யாரை வெளிப்படுத்தணும்? தேவன் உண்மையுள்ளவர், அவரை வெளிப்படுத்துகிற ஒரு ஊழியக்காரர்களாக தேவன் நம்மை நடத்தணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் ஊழியத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் பிசாசை ஓட்டும் போது இல்லை பெரிய அற்புதம்லாம் செய்யும்போது ஆண்டவர் சொல்வார், இதை மற்றவங்களுக்கு சொல்லாதபடி நீ எச்சரிக்கையா. எப்படி சொன்னாரா? இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ போய் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி எப்படி தலையை பேய் ஆட்டணும் அப்படின்னு சொல்லலை. போஸ்டர் அடித்து இங்கே உனங்களுக்கு குறி சொல்லப்படும், குறிங்கிறது என்னது? தீர்க்கதரிசனம் சொல்லப்படும் சொல்லலை. ஆண்டவர் என்ன பண்ணார்? அந்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் என்ன பண்ணணும்? மறைஞ்சிருந்து வாழக்கூடிய உண்மையும் உத்தமமான ஒரு ஊழியக்காரரை அங்கீகரிக்கிற ஒரு தேவன் தான் யார்? நம்முடைய கர்த்தராகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அந்த வசனம் அதே 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அக்கிரம செய்யக்காரே ஒரு காலம் உங்களை அறிந்தது இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, நீ ஊழியத்துக்கு வந்ததே எனக்கு தெரியாது, நீ எனக்காக நீ பாட்டு பாடுவதும் தெரியாது, நீ அற்புதம் செய்ய ஒரு காலம் நீ என்ன பண்ண எனக்கு தெரியாது. ஏன்னா அது எங்கே பப்ளிஷ் ஆகலை? பரலோகத்தில் பப்ளிஷ் ஆகலை. அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்றுப்போம். ஆனால் ஒரே விஷயம் தெரிஞ்சது, எனக்கு என்ன மகிமைப்படுத்தாத எந்த ஒரு ஊழியமும், கிரமம் இல்லாத எந்த ஊழியமும் அது அக்கிரமான ஒரு ஊழியம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஊழியத்தில் ஆட்டுக்குட்டியை எப்படி அனுப்புகிறார்? ஓநாய்க்கு மத்தியில் அனுப்புறது போல தேவன் நம்ம அனுப்புகிறபடினாலே ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு பகுத்தறியக்கூடிய ஆவியை தந்திருக்கிறார். எந்த ஆவி தேவனிடத்தில் வந்தது? பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட உபதேசத்தில் உட்கார்ந்து யாராவது ஸ்டேஜில் சினிமா பாட்டு ஆடி அது தேவனுடைய நாமம் என்கிற காரியங்கள் வரும்பொழுது அப்படிப்பட்டதை உங்களால் பார்க்க முடியாது, கேட்க முடியாது. அப்படிப்பட்ட விஷயம் உங்களை என்டர்டெயின் பண்ணாது. அதுக்கு காரணம் என்ன? பிரைஸ் தி லார்ட். அதுக்கு பின்பதாக உண்மை இல்லை. ஒருவேளை உபயோக பல காரியங்கள் செய்தாலும் உண்மையான ஊழியமா என்பதை பகுத்தறியக்கூடியதான ஒரு ஆவி நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். நெருக்கமான பாதை. கொஞ்சம் பேர் தான் எங்கே போக போகிறாங்க? நித்தியத்துக்கு நேராக போக போகிறாங்க. தேவனோட கோபாக்கினி எங்கிருந்து ஆரம்பிக்க போகுது? சபையிலிருந்து ஆரம்பிக்க போகிறது. தேவனுடைய வீட்டிலிருந்து ஆரம்பிக்க போகிறது. நான் சொன்னேன் இல்லையா, பரலோகத்துடைய வாசலும் நரகத்தோட வாசல் எங்கே இருக்குது? சபையில் தான் இருக்குது. நீ தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருந்தால் பரலோகத்தின் வாசல் உனக்காக திறக்கப்படும். தேவனுக்கு முன்பாக உண்மையாக இல்லைனா ஸ்தோத்திரம், இத்தனை நாள் பாட்டு பாடினதும் இத்தனை நாள் சபைக்கு வந்ததும் எவ்வளோ தூரத்தில் நீங்கள் வந்திருந்தாலும் தேவனுக்கு முன்பதாக உண்மையுள்ள ஒரு ஜீவத்தை வாழும்படியாக தேவன் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரியாக 12:30 மணிக்கு இந்த ரிப்போர்ட் வாசிக்கப்படும். 15 நிமிஷத்தில் என்னோடய பிரசங்கத்தை நான் முடித்துவிடுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உண்மையுள்ள விஷயத்தை நாம் வாசிக்கும்போது சில பல காரியங்கள், பல பரிசுத்தவான்கள் இந்த வேதத்தில் உண்மையாக ஜீவிச்சிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். சில பேரை மாத்திரம் சொல்கிறேன். மோசே குறித்து சொல்லப்பட்டிருக்க எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்குது. அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். சாட்சி பாருங்கள். எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்டோம். அதில் ஏனெனில் 2ஆம் வசனம் இல்லையா, அங்கே சொல்லப்பட்ட வசனம், மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதே 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்ட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும். மோசே நினச்சிருந்தா பார்வோனுக்கு ஈக்குவலாக இருக்கிறதான பதவிக்கு இங்கேயும் கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் ஊழியத்தில் மோசே எப்படியாக தன்னுடைய ஊழியத்தை செய்கிறார்? ஒரு பணிவிடை வேலைக்காரன் என்கிற அனுபவம். உங்களில் முதன்மையாக இருக்கிற விரும்புகிறவன் என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் பணிவிட வேலை செய்யணும், ஊழியர் செய்யணும். அப்படிப்பட்ட பணிவிட வேலை செய்கிறத தான் கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஊழியத்தில் மகிமையாக கொண்டு வருவார்.
பொசிஷனை நேடுறதுக்கோ எனக்கு ஒரு பொசிஷன் வேணும் அப்படிப்பட்ட அனுபவமே இல்லை. தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவனும் உயர்த்தப்படுவான். இந்த மோசே மேன்மையான ராஜபோஜனம், ராஜ வஸ்திரம், ராஜ வாழ்க்கை, பொண்ணு நிறைந்ததான அந்த எல்லாத்தையும் விட்டு தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்கும்படியாக தெரிந்து கொண்டது உண்மை என்றால், பிரைஸ் தி லார்ட், இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்குது. நாமும் தேவனுடைய வீட்டில் எல்லா விஷயத்திலும் உண்மையா இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஏதோ ஒரு விஷயத்தில் உண்மையா இருக்கிறது மாத்திரமல்ல, எல்லா விஷயத்திலும் உண்மையா இருக்கும்படியாக தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறபடினால் கர்த்தர் நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். யாத்திராகமம் 18ஆம் அதிகாரத்தில் மோசே கிட்ட மாமனாகிய எத்ரோ சொல்லுகிறார், இத்தனை பேர் உங்களை சமாளிக்கிறது கஷ்டம், நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு அதிகாரிகளை நீங்கள் ஏற்படுத்துங்க. அதிகாரிகள் ஏற்படுத்துறதுக்கு அவங்களுக்கு இருக்கிறதான சில அம்சங்கள் என்ன என்கிற காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் அதில் 21ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறலுமான திறமை உள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அப்போ பாருங்க, உண்மையுள்ள ஒரு மனுஷன் பயப்படுவான், தேவனுக்கு பயப்படுவான். அவனுக்கு என்ன இருக்காது? பொருளாசை இருக்கக்கூடாது. பொருளாசை ஆகிய விக்கிர ஆராதனை என்று பவுல் சொல்கிறார். பொருளாசை நமக்குள்ளாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆராதனை நமக்குள்ளாக இருக்கிறது? விக்கிரக ஆராதனை. பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு அங்கே சொல்லுகிறார், மோசையோட மாமனார் சொல்லுகிறார், எத்ரோ சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், அங்கே உங்களால் எல்லாத்தையும் அதை அட்மினிஸ்டர் பண்ணக்கூடிய விஷயங்கள் கஷ்டம். அதனால் தேவன் என்ன பண்ணுகிறார், தேவ பக்தியாக யாராவது இருந்தாங்கன்னா, உண்மையாக யாராவது இருந்தாங்கன்னா, பொருளாசை இல்லாத யாராவது இருந்தீங்கன்னா அவங்கள தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஊழியத்தில் என்ன பண்ணணும், ஏற்படுத்தணும். உடன் ஊழியத்துக்கு செய்யக்கூடிய சில காரியங்கள் என்ன, மோசே செஞ்ச காரியம். அதே போல் மோசேயை குறித்து ஒரு குற்றமாக ஆரோனும் மீரியாமும் அங்கே கொண்டு வரும்பொழுது தேவனே சாட்சி கொடுக்கிறார். எப்படி எபிரேயருக்கு பவுல் சாட்சி கொடுக்குறாரோ, தேவனே மோசேயை குறித்து சாட்சி கொடுக்குறார். உங்ககிட்ட பேசுகிற மாதிரி ஏதோ தீர்க்கதரிசனமாக பேசுறதல்ல, முகமுகமாக பேசக்கூடிய எந்த தரிசனாகிய மோசே என்னுடைய வீட்டில் எல்லா இடத்துலையும் உண்மை இல்லைங்கிற சாட்சி யாருக்கு? உண்மை இல்லைங்கிற சாட்சி யார் சொல்லுகிறா? மீரியாமும் ஆரோனும். ஆனால் தேவன் சொல்லுகிறார் சாட்சி என்னுடைய வீட்டில் எல்லாத்துலேயும். அப்போ மனிதன் பார்க்குற பார்வை எல்லாம் தேவன் பார்க்குறது. நம்முடைய பார்வையில் சில காரியங்கள் தவறாக இருந்தாலும் பிரைஸ் தி லார்ட், தேவன் அவனுக்குள்ளாக இருக்கிற உண்மையை, தேவனுடைய வீட்டில் இருக்கிற உண்மையை அவர் பார்த்து கர்த்தருடைய ஊழியத்தை ஏற்படுத்தும். உண்மை என்றால் மோசேயை போல நம்மை நாம் தாழ்த்தோம். 2, நெகேமியா அனானியை என்கிற நபரை அந்த கோட்டையை பாதுகாக்கும்படியாக நெகேமியா 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நெகேமியாவுக்கு ஒரு பாரம் இருந்தது. என்ன பாரம்? அங்கே எருசலேம் அந்த மதில் அங்கே உடைக்கப்பட்டிருக்கிறபடினாலே அந்த எருசலேம் மறுபடியும் கட்டப்பட வேண்டும் என்கிற வாஞ்சை அவனுக்குள்ளாக குடியிருந்தது. அவன் ராஜ அரண்மனையில் இருந்தாலும் அவனுக்குள்ளாக இந்த அரண்மனை கட்டப்பட வேண்டும், மறுபடியும் இந்த மதில் கட்டப்பட வேண்டும், அலங்கம் கட்டப்பட வேண்டும் என்கிறதான விஷயம் அவனுக்குள்ளாக இருக்கும் பொழுது நெகேமியா 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நான் என் சகோதரனாகிய அனனியாவையும் அநேகரை பார்க்கிலும் உண்மையுள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமாக இருந்த அரண்மனை தரனாகிய அனனியாவையும் எருசலேமின் காவல் விசாரணைக்கு ஏற்படுத்தினேன். இந்த சபையில் சில ஒழுங்கற்ற சில காரியங்களை ஏற்படுத்துகிறது. எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஜெபிக்கிற ஒரு அனனியா இருப்பார் என்றால் கர்த்தர் காவல்காரராக இந்த சபைக்காக, தேசத்துக்காக, இந்த பதுவஞ்சேரிக்காக கர்த்தர் எழுப்பக்கூடிய ஒரு ஆள் இருப்பார் என்றால் கர்த்தர் உண்மையாகவே அப்படிப்பட்ட ஜெபிக்கிறவர்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்ய வல்ல நல்ல தேவனாக இருக்கிறார். நெகேமியாவுக்கு தேவைப்பட்டது இந்த அனனியா என்கிறதான ஒரு மனிதன் இந்த பட்டணத்தை காக்கும்படியாக. அதற்காக சதுரம் எல்லாம் இங்க சன்பலாத்து தோபியா என்கிற ஆட்கள் வரும்பொழுது அவள் மத்தியிலே பாதுகாக்கக்கூடிய, திறப்பிலிருந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு நபர் அங்க தேர்ந்தெடுத்தது போல உண்மையுள்ள ஒரு ஆள் கர்த்தர் சமூகத்தில் நீங்க அந்த சபைக்காக ஜெபிக்கிற ஒரு ஆளா இருப்பீர்கள் என்றால் உங்கள் ஜெபத்தின் மூலமாக பல சன்பலாத்தும் தோபியாக்களும் தோர்த்து போகப்படுவது அதிக நிச்சயமா இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
உண்மையுள்ள மோசே தேவைப்பட்டது போல, உண்மையுள்ள ஒரு அனானியாவை தேவன் ஏற்படுத்தது போல, கர்த்தர் என்னையும் இந்த ஊழியத்தில் மகிமையாக எடுத்து பிரயோஜனப்படுத்தும்படியாக கர்த்தர் நம்மை நன்றியோடு நாம் ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நெகேமியாவிலே தான் அவர் ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறார். 9வது வீட்டில் நீங்கள் படிச்சுக்கோங்க, நேரத்தை இல்லாதனால அது வீட்டில் படிச்சுக்கொள்ளுங்க. ஆபிரகாமை குறித்து சொல்ல, உண்மையுள்ள ஆபிரகாம் நெகேமியா 9:7-8 சொல்லப்பட்டிருக்கு. அவன் காணாதவளை குறித்து அவன் வாக்குத்தத்தம் பண்ணதை அங்கே உண்மையுள்ளவன் என்று கருதி அவன் எல்லாத்தையும் விட்டு போனதை குறித்து நெகேமியாவில் சொல்லப்பட்டிருக்கு. தானியேல் 6:4 சொல்லப்பட்டிருக்கு. தானியேல் எல்லாரை காட்டிலும் அவன் உண்மையுள்ளவன் என்று தானியேல் 6:4 சொல்கிறது. அதனால் செய்யும் எல்லா காரியமும் வாய்த்ததாக இருந்தது நாம் பார்க்குறோம். பிரைஸ் தி லார்ட். அதுபோல் நம்ம இங்கே வந்திருக்கிற நாம் ஸ்தோத்திரம், உபயோகமாக இருக்கிறது முக்கியமல்ல, உண்மையாக இருக்கும்படியாக தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். சங்கீதம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்போம். சங்கீதம் 12:1. பிரைஸ் தி லார்ட். இங்கே நாம் படித்த வசனம் தான் சங்கீதம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்றுப்போகிறான், உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரத்தில் குறைந்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் உண்மை இருக்கிறீங்க அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தான் தெரியும். ஆனால் தாவீது சொல்கிறார், ரட்சியும் கர்த்தாவே. ஒருவேளை தாவீது உங்கள் சர்ச்சு பாஸ்டராக இருந்திருப்பார்னா அவர் என்னமா சொல்லியிருப்பார்? ரட்சியும் கர்த்தாவே, பதுவஞ்சேரி சபையில் பக்தியுள்ளவர்கள் அற்றுப்போகிறார்கள், பதுவஞ்சேரி சபையில் உண்மையுள்ளவர்கள் குறைந்து அப்படின்னு யார் பாடியிருப்பா? சோத்திரம். ஏற்கனவே தாவீது பல போராட்டத்தில் இருக்கும்போது விசுவாசிக்கு கொடுக்குற விஷயத்தில் பாருங்கள், பக்தி உள்ளவர்கள் அற்றுப்போகிறார்கள், உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரத்தில் குறைந்திருக்கிறார்கள் என்ற வேதவசம் சொல்லப்பட்டிருக்கு. ஏசியா 1:21 சொல்லப்பட்டிருக்கு. உண்மையுள்ள நகரம் எப்படி இப்போ வேசியாக மாறிடுச்சு. 1:21, ஏசியா 1:21. உண்மையுள்ள நகரம், உண்மையுள்ள நகரம் எப்படி ஒரு காலத்தில் இந்த சபை ஆவியில் பயங்கரமாக சந்தோஷமாக இருந்த சபை. நம்ம சில பேர் சொல்லும்போது சாட்சியம் சொல்கிறது கேள்விப்பட்டிருக்கேன். நான் பெந்தேகோஸ்து அனுபவத்தில் ஆதியில் இருக்கும்போது இவ்வளோ காரியங்களை செஞ்சேன், ஆனால் இப்போ என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் ஏசாயா சொல்லுகிறார், உண்மையுள்ள நகரம் எப்படி வேசியாய் போயிற்று. அது நியாயத்தால் நிறைந்திருந்தது, நீதி அதில் குடிகொண்டிருந்தது, இப்பொழுதோ அதன் குடிகள் கொலைபாதகர். வேசித்தனமும் நடக்குது, கொலையும் நடக்குது. நல்லா கவனிங்க. இது வேற எங்கேயோ தீர்க்கதரிசனம், ஏசாயா சொன்ன தீர்க்கதரிசனம் இஸ்ரவேல் ஜனத்துக்கு சொல்கிறது மாத்திரமல்ல, சபையிலையும் சில காரியங்கள். இப்போ எல்லா இடத்துலையும் போய் பாருங்களேன், அபார்ஷன் சென்டர் வச்சுருக்கிறாங்க. குழந்தைய கரு கலைக்கிறதுக்கு பல இடங்கள் வச்சுருக்கிறாங்க. அமெரிக்காவில் தெரு பிரசங்கியார்கள் பிரசங்கம் பண்ணக்கூடிய பிரசங்கங்களுக்கு கரெக்டாக இந்த அபார்ஷன் பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டல் முன்னாடி இந்த பிரசங்கம் பண்ணியிருக்காங்க. என்ன பிரசங்கம் பண்ணுறாங்கன்னா, இந்த அபார்ஷன் பண்ணக்கூடிய டாக்டர் எங்கே போக போகிறாரு? நரகத்து தான் போக போகிறாங்க. இது அபார்ஷன் பண்ணக்கூடிய இது யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களாம் எங்கே போகிறாங்க? நரகத்துக்கு தான் போகிறாங்க. அபார்ஷன் தவறு. அபார்ஷன்ங்கிறது என்ன? கொலை. அது எதனால் வெளிப்படுது? வேசித்தனத்தினால. இப்போ பாருங்கள், ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க, முறகட்டு வாழக்கூடிய நபர்கள்லாம் இப்போ எங்கே தேடி ஓடுறாங்க? ஹாஸ்பிட்டலுக்கு ஐயோ நம்ம நினைப்போம், ஹாஸ்பிட்டலுக்கு ஏதோ பதாமல் போய் அட்மிட் ஆகிறாங்க. ஆனால் என்ன பின்னாடி என்ன காரணம்? ஏசியா உண்மையுள்ள ஒரு சபையாக இருந்தது, நீதியினால் நிறைந்திருந்தது. இப்போ என்ன நடந்திருக்கு? அதுக்குள்ள வசனம் வாசிங்க. உண்மையுள்ள நகரம் எப்படி வேசியாயிற்று, அது நியாயத்தால் நிறைந்திருந்தது, நீதி அதில் கொடி கொடுத்திருந்தது, இப்பொழுதோ அதன் குடிகள் கொலைபாதகம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். இது சாலமோன் சொல்லுகிறார். இங்கே நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவானாயிருவதற்கு
தீவிரிக்கிறவனும் ஆக்கணிக்கு தப்பான். உண்மை கர்த்தருடைய வார்த்தை சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்தால் உனக்கு என்ன இருக்குது? பரிபூர்ணமான ஆசீர்வாதம் இருக்குது. தேவ சபையில் கர்த்தர் தருகிற மன்னா நீங்கள் பருகினா, தேவன் தருகிறதான வார்த்தையை கேட்டிங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் என்ன இருக்கும்? பரிபூர்ணமான ஆசீர்வாதம். எதுக்கு ஃபோனில் கேட்டால் என்ன வேலை? நான் ஒரு வேலையாக இருக்கேன் பாஸ்டர், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வர முடியாது. தேவன் தராத ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் நிலைக்காது. தேவனுடைய சபையில் வந்து ஸ்தோத்திரம், அந்த சபையை நாம் நிராகரித்து போவோம் என்றால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணத்தை தராது. உண்மையாய் நாம் தேவ சமூகத்தில் நாம் காணப்பட்டால் கர்த்தர் பரிபூர்ணமான ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். ஞாயிற்றுக்கிழமை ஸ்தோத்திரம் பிஸ்னஸ் பண்ண முடியாகல்ல. ஞாயிற்றுக்கிழமை அப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸ் வேண்டாம், அப்படிப்பட்ட வேலை வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க முடியும்? ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்துக்கு வருகிற எந்த ஒரு கெஸ்ட்டாக இருந்தாலும் சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்கள். ஃபோனில் சொல்லுங்கள், போ பிசாசுன்னு சொல்லி துரத்தி அடிக்கணும். என்னது? யார் வந்தால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனைக்கு வரக்கூடிய கெஸ்ட்டு யாராக வந்தால் சொல்லக்கூடிய, அவங்ககிட்ட சொல்ல வேண்டாம். ஃபோனில் ஒரு மியூட் பட்டன், ஒரு பட்டன் இருக்குது. அந்த மியூட் பட்டன் போட்டு இயேசுவின் நாமத்தினால போ பிசாசுன்னு சொல்லி அந்த மியூட் எடுத்துகிட்டு இன்றைக்கி வேண்டாம், நாளைக்கு நீங்கள் வந்தால் போதும் சொல்லி என்ன பண்ணணும்? கெஸ்ட் எல்லாம் முக்கியம், நீ தேவ சமூகத்தில் உண்மையாக இருக்கணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போது உங்களை பிரிக்கக்கூடிய வாலிப பசங்க எல்லாம் இருக்கீங்க தேவ சமூகத்தில். தேவனை விட்டு பிரிக்கக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஸ்தோத்திரம், நீங்கள் உபயோகமாக பல காரியங்கள் செஞ்சுருக்கலாம், அதை தேவன் பார்க்க போகிறதில்ல. தேவனுக்கு முன்பாக உண்மையாக ஐஸ்வர்யத்துக்கு தீவிரமாக ஓடுறாங்க. பண பேயாக, பணம் பாதாள வரையும் பாயும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நான் சொல்கிறேன், நீங்கள் கோடி கணக்காக சம்பாதிச்சு அது தேவனிடத்தில் வராத ஒரு பைசாவாக இருந்தால் தயவு செஞ்சு காணிக்கப்பட்டியில் போடாதீங்க. நீங்கள் பெரிய பெரிய பிஸ்னஸ் ஐக்கானாக இருக்கலாம், நீங்கள் ஒரு பெரிய அம்பானியாக கூட இருக்கலாம், அது தேவனிடத்துலேருந்து வராத பைசாவாக இருந்தால், தேவன் உங்களுக்கு தராத ஒரு பைசாவாக இருந்தால் அந்த ஆசீர்வாதம் அந்த சபைக்கும் வேண்டாம், அது உங்களுக்கும் வேண்டாம். ஹல்லேலூயா. அது நிலைக்காது. ஆகானுடைய பைசா ஒரு பெரிய ஒரு தோல்விய குடும்பத்துக்கு வந்தது போல தேவன் தராத ஒரு பணம், சொல்கிறேன் கேளுங்க, பண பேயாக வாழாதீங்க. பணம் பாதாள வரையும் பாய் என்று சொல்லப்பட்டிருக்கு. பணம் என்றால் பிணமும் வாய் திறக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஓட்டம் வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். இயேசு விட்டு தேவனுடைய ஓய்வு நாளில் பரிசுத்தமாய் நாம் ஆராதிக்க வேண்டும். ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கு, ஓ இஷ்டப்படி உன் கால்களை நடக்காதபடிக்கு உன் கால பரிசுத்த நாளை ஓய்வு நாள் என்று கருதி கர்த்தருக்காக நேரம் செலுத்தும்படியாக. பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் நல்ல வயசாக சில பேருக்கு நான் ஆலோசனை சொல்கிறேன் கேளுங்க. உங்கள் பெற்றோரை நீங்கள் நேசிக்கிறீங்களோ இல்லையோ, உங்கள் பிள்ளைகளை நேசிக்கிறோ இல்லையோ, தேவனுக்கு அடுத்தது ஊழியக்காரரை நீங்கள் நேசிக்க பழகிக்கோங்க. ஏன்னு சொல்கிறேன், பெருசாகும்போது உங்களை உதறி தள்ளும் போது நீங்கள் யார்கிட்ட வந்து நிற்பீங்க? இப்போ எங்ககிட்ட வந்து எப்படி அவங்கள முரட்டத்தனமாக அப்படியே அப்படின்னா சொல்லுந்தான்னு கேட்குறது. ஆனால் உங்கள் எல்லா பலன் எல்லாம் குறுகி போகிற நேரத்தில் சோத்திரம். நேற்று ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் எத்தனை நைட்டு எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல, நைட்டு 2 மணி ஆனாலும் பரவாயில்ல, 3 மணி ஆனாலும் நீங்கள் எங்கள் வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை, தயவு செஞ்சு வாங்க. பசங்க வந்து பெரிய பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, அமெரிக்காலேருந்து வந்தவங்க, எவ்வளோ வருஷம் வந்திருக்காங்க. அப்பாவையும் அம்மாவையும் துச்சியமாக, ஒரு கேவலமாக, எப்படி அதை வெளியில் சொல்ல முடியல மைக்கில், அவங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக ரெடியாக இருக்கிறாங்க. நைட்டு கூப்பிட்றாங்க 2 மணிக்கு, தயவு செஞ்சு வாங்க, என்னால் முடியல. அப்போ நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, நீங்கள் வெறுக்கணும், நீங்கள் உங்களை பசங்க உங்களை குழிச்சு போடுறாங்களோ இல்லையோ, உங்களை குழிச்சு போடுறதுக்கு நீங்கள் எவ்வளோ வெயிட் ஆனாலும் விசுவாசிகள் எல்லோரும் கூப்பிட்டு உங்களை குழிச்சு போடுறதுக்கு யார் தேவை? சொல்கிறது புரியுதா? கொரோனா டைமில் யாரும் இல்லை, கொரோனா டைமில் பெற்றோரும் இல்லை, கூப்பிட்றோம் யாராவது இருக்கீங்களா கேட்டால் யாருமே இல்லை, யாரும் வரதுக்கு பயப்படுறாங்க. என்ன, இவர் ஹஸ்பண்ட் இறந்து போயாச்சு, இப்போ இவருடைய கொரோனா யாருக்கு பற்றிக்கலாம்? பசங்களும் வரல, பிள்ளைகளும் வரல, நாங்கள் மட்டும் ஊழியக்காரங்க மட்டும் என்ன பண்ணோம், அனாதை பணயமாக செத்துடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம், போய் எங்களுக்கு கொரோனா வந்தால் பிரச்சனை இல்லை, யாருக்கு கொரோனா வரக்கூடாது? சோத்திரம். ஊழியக்காரங்க எல்லாத்துக்கும் சாகணும், ஆனால் உங்களுக்கு குறையும் சொல்லணும். சோத்திரம். யோசிச்சு பாருங்க, நீங்களே யோசிச்சு பாருங்கள், நீங்கள் யாரை வெறுக்கிறீங்க,
யாரை நீங்கள் பேசுகிறீங்க என்பதை நீங்களே, நான் இதை என்ன உயர்த்தி சொல்லும்படியாக அல்ல, தேவன் உங்களுக்கு தந்ததான அந்த ஸ்தானத்தில் ஸ்தோத்திரம். உண்மையுள்ள ஒரு அனுபவத்துக்கு நேராக தேவ சமூகத்தில் நாம் காணப்படுவோம். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் கர்த்தர் அநேகத்தில் கர்த்தர் எஜமானாக தேவன் நம்மை வைப்பார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. எல்லா தேவ சமூகத்தில் நாம் முழங்கால் படி நாம் ஒப்பு கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அங்கே உண்மையுள்ளவர்களை கர்த்தர் அந்த சில காரியங்களை உபயோகப்படுத்தும்படியாக சொன்னது போல பிரைஸ் தி லார்ட். தேவ சமூகத்தில் நம்ம எல்லாம் உண்மையுள்ளவர்கள், ஆண்டவரே உபயோகமான ஒரு பாத்திரமாக இருக்குது மாத்திரமல்ல, உண்மையாக இருக்கும்படியாக நம்ம ஒப்பு கொடுக்குறோம் என்று நம்ம சொல்லுவோம். தேவ சமூகத்தில் கண்காணியாக இருக்கிறவங்க உண்மையாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரே மனைவி அடிக்கிறவனாக இருக்கக்கூடாது, சண்டை போடுறவனாக இருக்கக்கூடாது, ஒரு சாட்சியாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரே மனைவி உள்ளவனாக இருக்கணும். யார் சபையில் ஒரு கண்காணியாக இருக்கணும்களுக்கு அது ஒரு தகுதி. ஸ்திரீகள் சொல்லப்பட்டிருக்கு, அவன் உண்மையாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு தீமோத்தேயுவில். அதுபோல் ஆண்டவரே உண்மையுள்ளவர்களாக எங்களை மாற்றுங்க, எங்கள் வாழ்க்கையில் எங்களை தகுதிப்படுத்துங்க. நம்ம எல்லாம் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.